என் மகளே, என் மகனே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. கர்த்தர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் அதிகாரம் 62:8. உன் பாரங்களையும் வேதனைகளையும் உன் இருதயத்திலே வைத்து புலம்பாமல் அந்நாளைப் போல தேவ சமூகத்தில் ஊற்றிவிடு. உன் இருதயத்தின் பாரங்களை இயேசுவை தவிர வேறெந்த மனிதனாலும் ஆற்ற முடியாது. அவர் ஒருவரே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவரே மெய்யான அடைக்கலம். ஆமென். என் மகளே, என் மகனே, நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் நடக்கவில்லையே என்று புலம்புகிறாயோ? கலங்காதே. உன் கர்த்தராகிய நான் நீ வேண்டிக் கொண்டதிலும் சிறப்பானதை உனக்குத் தருவேன். தாமதமானாலும் கலங்காமல் தைரியமாயிரு. பிந்தின ரசமாயிருந்தாலும் அதை சுவையுள்ளதாய் கொடுத்தேன். உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்க பல நாட்களானாலும் உனக்கு நன்மையானதை தந்து உன்னை மகிழ்விப்பேன். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் அதிகாரம் 85:12. என் மகளே, என் மகனே, நம்பினவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள், எனக்கு துணையாக ஒருவரும் இல்லையே என்று சோர்ந்து போனாயோ? கலங்காதே. கர்த்தராகிய நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன். நெருக்கப்படுகிற உனக்கு நான் தஞ்சமாயிருக்கிறேன். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரை சார்ந்து கொள். நான் துணையாயிருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ தாழ்ச்சியடைவதில்லை. வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் அதிகாரம் 46:1. என் மகனே, என் மகளே, இன்று நான் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் பலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் மகளே, என் மகனே, உனக்கெதிராக எழும்புகிற போராட்டங்களைக் கண்டு நீ பயந்து உன் பலத்தால் அதை மேற்கொள்ள நினைத்து சோர்ந்து போனாயோ? கலங்காதே. கர்த்தராகிய நான் சொல்கிறேன், இந்த யுத்தம் என்னுடையது. ஆகவே நீ அமைதலாயிருந்து கர்த்தரை துதித்து பாடி அவர் சமூகத்தில் காத்திரு. சதிகளை முறியடிக்கும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன் பட்சத்தில் நின்று உனக்காக யுத்தம் செய்து வெற்றியை உனக்கு கட்டளையிடுவேன். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உனக்கு நான் தரும் வாக்குத்தத்தம் இது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் மகனே, என் மகளே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா அதிகாரம் 41:13. என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நான் தரும் வாக்குத்தத்தம் இது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் மகனே, என் மகளே, இன்று நான் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை.